ஒரு 1000 ரூபாய் ஒருத்தவங்க வாழ்க்கையை ஃபுல்லா மாத்திருக்குன்னு பாருங்களேன். 1000 ரூபாய வச்சு 2 கோழி வாங்கினேன். கோழி வந்து நல்லா பெரிய கோழி, நாட்டுக்கோழி, முட்டை கோழியா வாங்கினேன். அப்ப அந்த முட்டை கோழியை வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 4 நாள் கழிச்சு முட்டை இட்டுச்சு கோழி. அந்த முட்டையை கொண்டு போய் என்னுடைய சூழ்நிலையை சொன்னா, ஆனா கண்ணீர் வந்துடும், கண்ணீர் இந்த இடத்துல விடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது அந்த முட்டையை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்தேன். முட்டை வாங்கிக்கிறீங்களா? ஆனா நல்ல வசதியான ஃபேமிலி. முட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்ல எவ்வளவு? 20 ரூபா. அப்ப 10 முட்டை எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா. சரி 200 ரூபா தாரேன் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அந்த 200 ரூபாய் ஏன் நான் வாங்கிட்டு வரேன். அந்த 200 ரூபா வந்து எனக்கு முத இந்த மகளிர் உரிமை தொகைனால அந்த 200 ரூபா வந்துச்சு அந்த மாசம். அப்ப 1000 ரூபா பிளஸ் 200 ரூபா, 1200 ரூபாய் எனக்கு அன்னைக்கு வருமானம். அப்ப அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாசம் ஒரு 1000 ரூபா. அந்த 1000 ரூபாய வச்சு இதே ஒரு கோழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முட்டையிடாத கோழியா 3 மாசம் குஞ்சு, 4 மாசம் குஞ்சு வாங்கினேன். 4 குஞ்சு அதை வச்சு அதை விட்டுட்டு அடுத்த மாசம் அடுத்து 3 மாசம் சேர்த்தேன் காசு. 3 மாசம் 4 மாசம் இப்போ வந்து நம்ம உழைக்கிறான், 200 ரூபாய்க்கு உழைக்கிறான். அந்த 200 ரூபாய ஒண்ணு செய்ய முடியல. இந்த மகளிர் உரிமை தொகை 4 மாசம் அப்படியே சேவிங்ஸ்ல போட்டிருந்து 4 மாசத்துக்கு 4000 வந்துச்சு. அதோட பிளஸ் இந்த கோழி குஞ்சு வாங்கினல 4 குஞ்சு, அந்த குஞ்சு 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த குஞ்சு முட்டை இட்டுச்சு, அந்த 2 கோழியும் முட்டை இட்டுச்சு. அதுல இருந்து பிளஸ் 1500 ரூபாய் வந்துச்சு. அப்ப இந்த 4000 பிளஸ் 1500 ரூபாய் நான் வந்து உழைச்சது குடும்பத்துல ஒரு 1000 ரூபாய் எல்லாம் போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன். ஆட்டுக்குட்டி வாங்கினா நம்ம நல்லா வளர்த்தோம்னா ஒரு 15000 வரும். அப்ப நம்ம வந்து 15000 கண்ணால பாக்கலாம். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், புள்ள கேக்கும். ஒரு 5000க்கு எங்க போறது, 10,000க்கு எங்க போறது அப்படிங்கறது மாதிரி ஆடு வாங்கினேன். ஆடு வாங்கி நல்லா ஹெல்த்தியா வளர்த்து 2 ஆட்டையும் 15000 30,000க்கு வித்தேன். போன ஜனவரி மாசம் ஒரு ஆடு வாங்கினேன். ஜூன் மாசம் வித்தேன். எவ்வளவு? 10,000க்கு வித்தேன். அந்த 10,000 என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். இதை கணக்கு பண்ணி நான் வளர்த்தேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டானே நம்ம உள்ள எல்லா பிள்ளையும் மாதிரி படிக்கணும், ஸ்கூல்ல போய் எதிர்த்து நின்ற கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அதை கொடுத்துட்டு அந்த 10,000 இந்த மகளை கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த அக்காக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக்கா? என்னால முடியும் நான் நம்புறேன். அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன். வீட்டுக்கு வெளியே BMW காணிக்கிறேன்.